ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பொம்மை லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி ஒரு வாரம் கழித்து நான் கடைக்கு போக போகிறேன். அந்த கட்டின்னு சொல்லி இன்னும் சரி ஆகலை. இருந்தாலும் வீட்டில் இருந்தால் சரிப்படாது பார்த்தீங்களா, அதனால் பிறப்பிட்டேன். ட்ரெயினில் ஏறியாச்சு. எனக்கு பயங்கர கூட்டம், எனக்கு உட்காரக்கு இடம் கிடைக்கல. அடித்து பிடிச்சி ஏறி இருந்தால் உட்கார இடம் கிடச்சிருக்கும். எவ்வளோ இடிச்சிருவாலும் நெஞ்சில் அந்த பயத்தில் நான் எல்லோரும் ஏறினேன். அதனால் நிற்கிற வேறு சூழ்நிலை ஆகிட்டு பார்த்தீங்களா. அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, உட்காரக்கு இடம் இல்லை. என்ன மாதிரி உடம்புக்கு முடியாதவங்க பாவம் சக்குனு கீழே உட்காந்துட்டாங்க. நான் உட்காந்தா எழுந்துக்க முடியாது. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் பரப்பில். ஒருத்தங்களாம் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. புறம் ஒரு ஆள் ட்ரெயின் பரப்பிட்டு. மும்பையில் யாருக்குமே யாரை பற்றி கவலையே இல்லை. டென்ஷனில் ஆளுக்கு ஒரு பையை தூக்கி போட்டு வேலைக்கு புறப்பட்டுறாங்க. என்ன செய்ய, சூழ்நிலை அப்படி இருக்குது. நம்ம நேரு ஸ்டேஷனில் ட்ரெயின் பரப்பிட்டு விட்டது. அடுத்து எனக்கு தனுஷோலிலேருந்து என் கடைக்கு போகிறதும் பெரிய சவால். ஆட்டோக்காரன் டிகு காட்டுவார், பஸ்ஸுன்னு டைமில் இருக்காது. இந்த மும்பையில் இந்த ட்ரெயின் மட்டும் இல்லைன்னா மும்பை நாரி போயிடும். சாப்பாடுக்கு வடப்பாவும் ட்ரெயின்